சன்னா மசாலா கிரேவி பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், சாப்பாட்டுக்கு சூப்பராக அருமையான சன்னா மசாலா கிரேவிங்க. இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெல்கம் டு 10 minute cooking. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி வெள்ளை சுண்டலை நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த வெள்ளை சுண்டலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது விசில் வரட்டும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பிரிஞ்சி இலை, 6 பல் பூண்டு, 1 ஸ்லைஸ் இஞ்சி. இது வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது கூட 4 ஸ்பூன் வெள்ளை சுண்டல், வேக வச்ச சுண்டலுக்கும் பார்த்திங்களா, அதே எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். 2 கியூப் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் போட்டு அது 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். பார்த்து தீ சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும், கையில் படும், பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா அலாசி ஊற்றிக்கோங்க. ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால குழம்பு கண்டிப்பாக திக்னஸ் கொடுக்குங்க. முந்திரியும் நம்ம கடைசியில் பால் ஊற்றுவோம், அதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது கூட வேக வச்ச சுண்டலையும் உள்ளே சேர்த்திக்கலாம். அந்த தண்ணி அக்கட்டை ஊற்றிடாதீங்க, இது கூடயே சேர்த்திக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம சுண்டல்லையே ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம், பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட கடைசியில் ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய்த்தூள் அது சேர்த்திக்கோங்க. மாங்காய்த்தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக எலுமிச்சை மலை சாறு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் காய வச்ச பால் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க, சரிங்களா? சேர்த்திட்டு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டும். அந்த பால், முந்திரி அந்த இதில் நல்லா கொதித்து கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பூரியோட சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பூரி, இடியாப்பம், தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக அருமையாக இருக்குங்க.